Rest in peace. வந்தான் தேவ் ஒரு கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்குற எஃப்ஐபி ஏஜென்ட். அவனுக்கு மிஸ்டர் கேங்கிற ஒருத்தர் தேவைப்படுறான். அவன்கிட்ட ஒரு முக்கியமான ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரூஃப் மட்டும் வெளியே வந்தால் தேவுக்கு அவனோட ஹையர் அஃபீஷியலுக்கு பிரச்சனை. இப்போ அந்த மிஸ்டர் கே செத்து போய் ஒரு மார்ச்சரியில் இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் மைக்கில் இறந்து போன மாதிரி நடிக்க சொல்கிறான். அவன் மைக்கில் அது எப்படி நான் நடிக்கிறது அப்படின்னு கேட்குறான். உள்ளே எப்படி போகிறதுன்னு கேட்குறான். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவ் சொல்கிறான். அங்கே போய் மிஸ்டர் கே இருக்கா நம்ம இப்போ செக் பண்ண சொல்கிறான். ஸோ தேவ் மண்டையிலே அடிச்சிட்டான். ஸோ இப்போ மைக்கிள் இறந்த மாதிரி நடிக்கிறான். ஸோ மயக்க போட்டுட்டான். இப்போ அப்படியே அவனை மாஸ்டருக்கு அனுப்புகிறான். ஸோ இப்போ அங்கே போய் மிஸ்டர் கே இருக்கான நம்ம டே செக் பண்ண சொல்கிறான். இப்பெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அவனுக்கு சிப்பு போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம செத்துட்டோன்னே சொல்ல வராங்க. ஆமா. ஸோ டாக்டர்ஸ் நம்மளை அறுக்க போறாங்க. ஆர்கன்லாம் எங்க இருக்குன்னு பார்க்க போறாங்க. பட் நம்ம எந்திரிச்சிட்டோம். ஒரு டாக்டர் ஓடிட்டான். ஆளை கூட்டிட்டு வரேன். ஸோ இதுனோ மூட்டையை எடுக்கிறான். என்ன மூட்டை தெரியல. ஐ திங்க் இவனோட ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எவனோ ஒருத்தர் வரான். ஓ மைக்கிள் இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியல அது. ஸோ அந்த பக்கம் இருப்பான். இவனும் மீதான் இருக்கும் போகிறான். மைக்கிளோட கோச் விட்டு அவனை தூக்கி கிழிச்சிட்டானுங்க. ஸோ மெதுவாக அவனுக்கே தெரியாம போய் அவனை அடிக்கணும். ஸோ மார்ச்சரியில் அவன் பாடி இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அவன் ஃபேஸ் இது கிடையாது. அந்த பக்கம் ஒரு பாடி இருக்கு. இது ஒரு மிஸ்டர் கே இல்லை, இது ஒரு கிளவி. ஸோ இது கிடையாது. ஸோ டேவ் கூப்பிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இங்கெல்லாம் எந்த பாடி இல்லைன்ட்டு. ஸோ இங்கே எவனும் வரான். ஸோ செத்துட்டான். இப்போ அவனோட கண்ணை நம்ம எடுத்தாச்சு. ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கான். சாப்பிடுச்சாச்சு. பார்த்துங்க புல்லட் வேறு கம்மியாக தான் இருக்குது. 80 புல்லட் இருக்கா போதும் இது நமக்கு. ஓ இங்கே ஒருத்தர் இருக்கான். சாப்பிடுச்சாச்சு. ஸோ இது நீ செஞ்சே தான் ஆகணும், எனக்காக நீ செஞ்சு தந்தே தான் ஆகணும்னு சொல்கிறான் டேவு. ஸோ அதனால தான் மைக்கில் ஒத்துக்கிட்டா. ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே முடியாதுன்னா போட்டு தெளியாச்சு. இப்போ போட்டு தெளியாச்சு. ஓ நிறைய பேர் இங்கே வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர். இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு பிஸ்டல் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த கண்ணுமே இல்லை. எல்லா கண்ணுமே எடுத்துட்டாங்க. ஓகே யாரும் இல்லை, போகலாம். யாரும் இல்லை. எவ்வளோ பார்த்தா சொல்லுங்க போதும். நீ சாக மாட்டான். ஷாட்கன் கிடைச்சிருக்கு. ஷாட்கன் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க ஒருத்தர் இருக்கா, இங்க ஒருத்தர் இருக்கா, இங்க ஒருத்தர் இருக்கா. பார்த்து டாக்டர் சொல்றாங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெஷல் எப்படி ஆன்ல வச்சிட்டீங்க? இங்க பாருங்க சாவே இல்ல, அத்தனை புல்லட்ஸ் இருக்கு. சோ அந்த பக்கம் எவனோ ஒருத்தர் ஓடுறான். வரா ஸ்பெஷல் எப்படி ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டா ஆன்ல இருக்க மாதிரியே தெரியுது. ஓகே சோ ஓகே, இப்போ நம்ம இந்த ரூம் கிட்ட போறோம். சோ ரைட்ல ரூம் காட்டுது. இங்கட்ட இந்த MP5 இருக்கு. இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஷனில் தான் மேலே ஏறி போகணும். எனக்கு கீழே கிடையாது. அந்த ரூம்லாம் லாக்கு. ஸோ டாப் ஃப்ளோரில் இருக்குன்னு நம்ம டேவ் சொல்கிறான். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ டாப் ஃப்ளோர் போகிறோம். டாப் ஃப்ளோர் இந்த பள்ளியாக படிக்கிட்டு வச்சுருக்காங்க. மாற்றி மாற்றி படிக்கிட்டு வைக்கிறாங்க. அடிச்சாச்சு. இல்லவே இல்லை. இந்நேரம் நம்ம சுற்றுப்பாங்க. கீழே தான் வரோம். ஓகே என்ன விடுங்கிறான். ஸோ மைக்கை விட்டுருங்கிறான். அண்டு மார்ச்சரியில் இன்ஃபர்மேஷன் கிடைச்சபடி பாடி அங்கே இல்லை. ஸோ இப்போ நம்ம வேறு வழியே இல்லை. ஓகே இந்த கன்லேயும் புல்லட் இல்லை, 3 புல்லட் தான் இருக்கு. ஸோ இதை வச்சுட்டுலாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியுது. இதில் வேணால் ஒரு 120 புல்லட் இருக்கு. 30 தான் மொத்தமாக 120. ஓகே புல்லட் எடுத்தாச்சு. நம்ம இந்த கன்னு தான் அடிச்சுக்கலாம். நான் அந்த கன்னு நினச்சிக்கிறேன்.
இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் பாத்துங்க, மைக்கில் போட்டு போறாங்க. புல்லட்டும் இருக்காச்சு. இப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, நீ பிரச்சனை இல்லை, புல்லட் கிடைச்சிச்சு. ஓகே ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான். பார்த்து. ஸோ அவனை ஸ்பெஷல் எபிலிட்டி வச்சு பண்ணாச்சு. ஸ்பெஷல் எபிலிட்டி போடலன்னா அப்புறம் மைக்கிள் செத்தான். வெளியே வந்தாச்சு. ஓ, குப்பை தொட்டியில் குதிக்க வச்சுட்டாங்க மைக்கில். எப்படி இருந்தவனை எப்படி மாற்றிட்டாங்க. போலீஸ் வேறு தப்பிக்கணும். ஸோ இப்போ போலீஸ் கேஸ் கண்டிப்பாக வரும், ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பாங்க. எல்லா கண்ணையும். ஸோ என்கிட்ட 2 கார் இருக்கு. 2 கார்ல ஏதோ ஒரு கார் அவனுங்க வெளியே வந்துட்டானுங்க. அவனுக்கு நான் தவிர்த்து அடிச்சிட்டேன். போலாம் ஸ்பீட் இன்ச்சு. பரவாயில்ல, நம்ம சைடு போவோம். இதுக்குள்ள இந்த சந்துக்குள்ள ஸோ இந்த சந்துக்குள்ள போய் ஒழிச்சுக்கலாம். அப்புறம் போலீஸ் வருவாங்க. சூப்பர் சந்து. ஐயோ கேவலமா. ஹெலிகாப்டர் வருது, எப்படியாச்சும் முட்டு சந்துல போய் நின்றுங்க. இப்போ போலீஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம பண்ண முடியாது. நம்ம இங்கேயும் தப்பிச்சாகணும் எப்படியாச்சு. போலீஸ் வரலன்னா இங்கே இருக்கலாம். தேடுறாங்க நம்மள. பல விஷயம். ஸ்டார் பிளிங்க் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் வரப்போகுது இங்க. தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துட்டாங்க நினைக்கிறேன். இல்ல திருப்புங்க, அப்பதான் தெரியும். வந்துட்டாங்க. வந்து சொல்றேன் இல்லைங்க, வந்துட்டாங்க. இங்க பாலா ஓடிட்டு இருக்காங்க. முன்னாடி வீலே உடஞ்சு போச்சு. பெரியவங்க ஏத்திட்டு போயிட்டு இருக்கேன். இதுக்குள்ள இந்த பார்க்கிங்குள்ள ஏத்திருங்க. பார்க்கிங்குள்ள வர மாட்டாங்க யாரும். எல்லாம் வர மாட்டாங்க. அந்த கீழ பின்னாடி சந்துல ஒளிஞ்சுக்கோ. எவனாலி கட்டு. சோ இங்க ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, இங்க ஒளிஞ்சிக்கோ. ஓகே, போலீஸ் வரானுங்க. அந்த சைடு ரோட்ல போட்டுக்கானுங்க. நம்ம இங்க உட்கார்ந்தனால சோ ஸ்டார்ஸ் பிளிங்க் ஆகுது. ஐ திங்க் நம்மள விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இங்க பாருங்க, அவ்வளோ பக்கத்துல இருக்காங்க நினைக்கிறேன். ஐ திங்க் உள்ள வராங்களா? இல்ல ஏன்னா மேப்ல தான் நமக்கு காட்டுது. இல்ல அங்க போறோம். சோ இங்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. சோ ஸ்டார்ஸ் பிளிங்க் ஆகுது. வரானுங்க. மேல ஏறுற மாதிரி தெரியுது. பாத்துட்டானுங்க. இங்க வரானுங்க. படிக்கட்டு வழியா நடந்து வந்துட்டானுங்க. சோ எப்படியா நம்ம போலீஸ் தப்பிச்சாகணும். டிஸ்டடிங்க. முன்னாடி வீல் ஃபுல்லா பெண்டிங்க. ஐயோ வண்டி ஓடுங்க. சூப்பர் மேன், என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ் வண்டி தான் எடுத்தாங்க. வேற கண்ணாடுங்க. நான் எல்லா கண்ணாடி. சோ போலீஸ்ல போட்டு தட்டு போலாம். நீங்க போலீஸ் வண்டி கிட்ட தப்பிச்சாகணும் நினைக்கிறேன். சோ இங்க போலீஸ் வண்டி இருக்கா, அந்த தப்பிச்ச வண்டி தான். எடுங்க ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த வண்டி ரொம்ப இதா இருக்கு, அதனால தான் வந்துச்சு. ஐ திங்க் இந்த வண்டி பஞ்சர். ஆமா போச்சு. ஐயோ இறங்க. ஒண்ணும் முடியாது. இந்த வண்டி போச்சு. ஐயோ போட்டு தான் நீர் வண்டி எடுக்கணும். இவனை போட்டுட்டோம்னா வண்டி எடுங்க. இந்த வண்டி பஞ்சர் இல்ல, எப்படி எடுக்க முடியலாம்? அவன் காலை வச்சு டயர் தடுத்துறலாம்னு பார்த்தா ரயில்வே ட்ராக்லயே போயிடலாம். அவங்களால யாரும் பிடிக்க முடியாது. ஏன்னா பாலத்தெல்லாம் ஈஸியா ரயில்வே ட்ராக் வழியா கடந்துடலாம். அவனுங்களால பாலத்துக்கு போய் தான் கடந்துருவாங்க. ஸ்டார்ஸ் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிரு. சீக்கிரம் போங்க. வரமா அந்த பாலத்துக்கு இந்த ட்ரெயின் கூட மாட்டிப்போம் நினைக்கிறேன். மாட்ட மாட்டோம். பாலத்துக்கு எவனும் வர மாட்டான். இந்த பாலம் சைரன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சைரன் ஆன் ஆச்சுன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். நடுவில் நிற்போம். போலீஸ் வரானுங்க. அது சோ போலீஸ் வராங்க. ஐ திங்க் இந்த இடம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் ட்ராக் வழியா வர மாட்டாங்க. இது வழியா வராங்க. இந்த சைடு தான் போவானுங்க. அந்த போலீஸ்காரங்க முன்னாடி பாருங்க எப்படி உடஞ்சி போச்சுங்க. சொன்ன மாதிரி இதாயிடுச்சு. இப்போ பிராங்க்லின் கூப்பிட்டுருக்கான். ஸோ இந்த மிஷின்ல பிராங்க்லினும் சேர்த்து சொல்றாங்க. அதனாலதான் பிராங்க்லின் கூப்பிட்டுருக்கான். எப்படியோ போலீஸ் போக வச்சாச்சு. இப்போ போலீஸ் போயிட்டாங்க. வண்டியை பார்த்து கண்டுபிடிக்காம
ஸோ போகிற வழி ஏதாவது நல்ல வண்டி கிடைச்சா எடுத்து போகலாம். அங்கே வண்டி நிறைய இருக்கு, அதை எடுத்து போகலாம். அங்க ஒரு மஞ்சள் கலர் வண்டி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பட் இது கேங்கோட வண்டி. ஓ அதை எடுக்க பிரச்சனை வருமா? அதுதான் வந்துட்டு போகுது. வந்தா நம்ம போலீஸ் கேஸே பாத்துறோம். பாருங்க ஓடுங்க ஓடுங்க. சப்பா வரானுக்கு துரத்துறானுங்க. இந்த காரை டேமேஜ் பண்ணாம தான் சரி. போலீஸ்கார் நம்ம எத்தனை போலீஸ்கார்ல தூக்கிட்டாங்க. ஸோ நம்ம காரை தூக்கிட்டு நம்மளே பிடிக்கிறாங்க. இந்த காரை நான் போகிறோம். ஐயோ ஸ்டெப்னி வீல் கூட எல்லோ கலர். இன்டீரியர் பார்க்கலாம். ஓ சூப்பராக இருக்கு, விண்டேஜ் கார் ஸ்டைல் இருக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மெதுவாக போகலாம். இதோட மேக்ஸிமம். ஸோ மீட்டரில் ஒன்று காய்க்குது, ஸ்பீடோ மீட்டர் ஒன்று காய்க்குதுன்னு பார்க்காதீங்க. மீட்டரில் காய்க்கிறது அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸோட ஸ்பீடு, வெளிநாட்டு ஸ்பீடு எம்பிஎஸ்ல. இதில் காய்க்கிறது நம்ம ஊர் ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் எப்பயுமே கொஞ்சம் எச்சா தான் இருக்கும். ஓ இப்படி போகணும் இந்த இதுக்குள்ளதான். ஸோ இடிக்காம வந்துட்டோம். அந்த இது மேலே இந்த வழியாக தான் போக சொல்றாங்க. இந்த வழியா ஃப்ராங்க்லின் இங்கே தான் இருக்கா? ஓகே இங்கதானே ஃப்ராங்க்லின் அங்கே நின்றுருக்கா, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. Man, I ain't exactly got nowhere to go. Well, then take a trip. A long trip. What the fuck is going on? Thanks. ஓகே மைக்கேல் இங்க வந்திருக்கான். ஓகே மறுபடியும் நம்ம நமக்கு ஒரு லொகேஷன் கொடுத்துருக்கான். உங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, மார்ச்சரியில இருந்து அவங்க கிடைக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னா, தேவ் வந்து இந்த மிஷனை முடிக்கணும்னா ஃப்ராங்க்லின் அண்டு ட்ரெவர் தேவைன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த மிஷன் கிடைச்ச இன்வெஸ்டிகேஷன் படி இப்போ தேவ் நம்மளை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஃப்ராங்க்லின் இந்த மிஷன் சேர்க்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் எப்படியோ எனக்காக ஃப்ராங்க்லின்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் நீ நம்ம கொடுக்கல. ஸோ எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் தரேன், நீ வந்து எனக்கு மிஷன் செஞ்சு கொடுன்னு மைக்கேல் கேட்குறான். ஆனால் ஃப்ராங்க்லின் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஸோ எனக்காக நீ பண்ணி கொடு ஃப்ராங்க்லின் கேட்டோன்னே சரி அப்படிங்கிறான். ஏன்னா மைக்கேலோட ஃப்ராங்க்லின் பண்ணி அப்படி ஆயிடுச்சு. என்னதான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுனாலும் இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. முடிச்சிடலாமா?